எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த நியூட்டன் படம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் நம்ம எல்லாருமே இங்கே சந்தித்தோம். இன்றைக்கி அந்த படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. May 1 தொழிலாளர் தினம், உழைப்பாளர் தினத்தன்று படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அந்த சந்தோஷத்தை அன்றைக்கி ஆரம்பித்த நாள்லேருந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டு இந்த ப்ரெஸ் மீட் இன்றைக்கி குழுமி இருக்கிறோம். நியூட்டன் 3ஆம் விதி இந்த படத்தினுடைய கதை எவ்வளோ புதுசாக அமைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய வெற்றியும் நல்லபடியாக அமையும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இந்த படம் ஷூட்டிங் வந்து அதில் வந்து ஒரு 2 hours, நான் ஏற்கனவே கூட சொன்ன மாதிரி இந்த படம் வந்து 2 மணி நேரத்தில் நடக்கிற கதை, ஒரு பழிவாங்கும் கதை தான். அதை ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருக்காரு இந்த டைரக்டர். அதில் வந்து மார்னிங் 10 o'clockலேருந்து மத்தியானம் 12 o'clock வரைக்கும் நடக்கிற கதை இது. அந்த 2 மணி நேரம் போது எனக்கு இந்த படத்தில் ஒரே கெட்டப் தான், லவ் போர்ஷன் தவிர. அப்போ அந்த 2 hours நடக்கிற போர்ஷன் முடிஞ்சிருச்சு, இன்னும் சாங்ஸு தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அப்போ அந்த டைரக்டர் அன்றைக்கி லாஸ்ட் டே நான் அந்த 2 hours போர்ஷனில் நடிக்கும்போது அந்த லாஸ்ட் டே அந்த டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் கூப்பிட்டு நம்ம தாய்முத்து செல்வனையும் நம்ம ப்ரொடியூசர் நந்து சாரையும் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். ஃபர்தராக நான் ஷூட்டிங்க்கு வரணுன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த பாட்டு ஷூட்டிங்லாம் நான் ஒன்று எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் நான் ஃபர்தர் ஷூட்டிங்க்கு வருவேன். என்னடா இது சம்பளத்தை கூட்டி கேட்க போகிறானா, ஏற்கனவே இண்டஸ்ட்ரி பெரிய புடுங்கல்ல இருக்குது, அது பண்ணி தொலைக்க போகிறானா, அவங்களுக்கு ஒரு பில்டப்பு இல்லை. அதில் நான் ரொம்ப உறுதியாக இருப்பேன், நீங்கள் அதை பண்ணலைன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சார் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லை இந்த படத்தில் ஒரு கெட்டப் இருக்குது, அந்த ஒரே பேண்ட், ஒரே பனியன், அந்த ஷர்ட், ஷூ, அந்த காந்தி கிளாக், இந்த செயின் போட்ட காந்தி கிளாக், இது எல்லாத்தையும் எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் அந்த கேரக்டரை லவ் பண்ணேங்க. ஆக்சுவலாக அந்த குருன்ற கேரக்டர், அந்த பழிவாங்கும் பகுதி, அந்த பழிவாங்கும் படலம், அந்த 2 hours ஒரு வெஸ்டர்ன் படங்களுக்கு உண்டான ஒரு குவாலிட்டியை அந்த டைரக்டர் வந்து கொடுத்துருக்குறாரு. டெஃபினட்டாக அந்த டைரக்டரும் அந்த டீமும் ரொம்ப நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேன். அதிசயம் என்பது நிகழ்த்தப்படுவதில்லை, நிகழ்வது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிசயத்துக்கு நாம் எப்பொழுதுமே ரெடியாக வச்சுருக்கணும். ஸோ அப்படி ஒரு சட்டிலான பர்ஃபார்மன்ஸுக்கும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கும் என்னை நான் அடாப்ட் பண்ணி வச்சுருந்தேன். என்னை இன்னும் மோல்டு பண்ணார் டைரக்டர். இன்றைக்கி வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு திருப்தியான படத்தை நாங்கள் வந்து சூப்பர் படம் பண்ணிட்டோம், அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சூப்பராக பட்டுச்சு, எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. இந்த படம் திருப்பி பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. இதே ஆசையும் இதே திருப்தியும் தமிழ்நாட்டில் இருக்கிற 6.5 கோடி மக்களுக்கும் வரும் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ அந்த வெற்றி ரொம்ப சந்தோஷமான ஒரு வெற்றியாக இருக்கும். ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு சந்தோஷம் உண்டு. ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு 5 வயசில் சாக்லேட்டுக்கு கேட்டு அழுவோம். அதையும் பார்க்குறவங்களுக்கு ரசிப்பும் தனியாக இருக்கும். ஒரு 20 வயசில் இல்லாத சேட்டைகள்லாம் பண்ணி ஒரு பசங்க சேட்டை பண்ணுவாங்க. அப்பா திட்டினா கூட அதை ரசிச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுப்பான சில வேலைகளில் அந்த பையன் ஈடுபட ஆரம்பிப்பான். அப்பவும் அந்த அப்பா அதை பார்த்து பெருமைப்படுவார். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் ஏரியா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சேட்டைக்கும் பொறுப்புக்கும் நடுப்பட்ட ஏரியாவில் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏரியாவில் இந்த படம் இருக்கும். என்னுடைய அடுத்த பயணத்துக்கு சரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இந்த நியூட்டனின் 3ஆம் விதி அமையும் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ ஆடியன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய லவ், அதில் இருக்க சட்டில்னஸ், அதையும் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு டைரக்டர். எனக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்து ஒரு த்ரில்லர் ஏரியாவில் அடுத்து ஒரு ஆக்ஷன் ஹீரோனா ஆக்ஷன் பண்ணுற ஹீரோ இல்லை. இன்றைக்கி பெரிய ஆக்ஷன் படம் எந்த படத்தை நீங்கள் எடுத்தாலுமே அதில் ஃபைட்டே அதிகமாக இருக்காது, அதுதான் ரியல் ஆக்ஷன் படம். அந்த கணக்கில் பார்க்கும்போது ஆக்ஷன் என்பது ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய, அந்த ஆக்ஷனுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் நான் அங்கீகாரம் எடுக்கிறேன் அப்படின்றத அதுக்கு நன்றியாக அந்த நன்றியை இந்த டைரக்டருக்கும் அந்த யூனிட்டுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் நந்தகுமாருக்கும் என்னுடைய நன்றி. நியூட்டன் பெரிய வெற்றியடையும் பட்சத்தில் நான் தெலுங்கில் புலின்னு ஒரு படம் இப்போ டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பவன் கல்யாண், சிரஞ்சீவி சாரோட பிரதர். ஏற்கனவே நாங்கள் குஷின்னு ஒரு படம் பண்ணோம் தெலுங்கில், தமிழில் முடிச்சுட்டு. ஸோ இப்போது புலியை தெலுங்கில் முடிச்சுட்டு அடுத்து தமிழில் நானே டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறதா